வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களே, நாளை காலை 10 மணி அளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலாச்சார மண்டபத்தில் தஞ்சாவூர் பேராசிரியர் கணபதி பாஸ்கர் அவர்களால் ஒரு சர்வதேச தமிழ் கலாச்சார மாநாடு ஒன்று நடக்கவிருக்கின்றது. அதில் உலகெங்கும் வாழும் புலம்பெயர் தமிழர்களில் 22 மதிப்பார்ந்த பிரசைகளை பல்வேறு துறைகளில் தெரிவு செய்திருக்கிறார்கள். அதாவது உலக சாதனையாளர் விருது. இந்த விருதை பல சான்றோர்கள் முன்னிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வழங்கவிருப்பது புலம்பெயர் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் 140 மில்லியன் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதும், அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தி எதிர்காலத்தில் சரியான தலைமைத்துவத்துக்கு தமிழ் மக்களை இட்டுச் செல்வதும் எமது கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் எனது பெயரையும் இதில் சேர்த்து கொண்டு சில நண்பர்கள் என்னை சிபார்சு பண்ணியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் மிகுந்த நன்றியை இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் மற்றும் பேராசிரியர் கணபதி பாஸ்கர் அவர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த எனது வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டால், நான் யாழ்ப்பாணத்தில் இணுவிலில் பிறந்தேன். என தந்தையார் பெயர் நல்லையா, கந்தையா நல்லையா. தாயாரின் பெயர் நல்லையா புவனேஸ்வரி. எம்மில் 5 பேர். அந்த வகையில் நான் யாழ்ப்பாணம் தாவடி பாடசாலையிலும் பின்பு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் எனது கல்வியை கற்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் அங்கு 4 வருட விவசாய மாணி பட்டப்படிப்பை முடித்து அதன் பின்பு நான் சவுதி அரேபியாவில் 2 வருடம் பணிபுரிந்தேன். அதன் பின்பு நோர்வே குடிபெயர்ந்து அங்கு ஆசிரியராகவும் பல்லாண்டுகள் மொழிபெயர்ப்பாளராகவும் பணிபுரிந்து அதன் பின்பு நான் பல்வேறு முயற்சிகளில், அதாவது தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகிற இந்த அரசியல் தீர்வு, அதாவது தமிழ் மக்கள் வடகிழக்கு மாகாணங்களிலும் மலையகத்திலும் மற்றும் மேல் மாகாணத்திலும் இலங்கையில் மிகவும் மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் மனித உரிமையுடனும் சமத்துவத்துடனும் ஜனநாயக வழிமுறைகளிலும் மற்றும் சுதந்திரம், நீதி போன்ற வகைகளிலும் தமிழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தமிழ் மக்களும் ஒரு மரியாதைக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்ற நோக்கில் நான் பல்வேறு முயற்சிகளை இந்த உலகில் எடுத்து வருகிறேன். முதலில் எனது அரசியல் பயணம் சிறு வயதில் ஏற்பட்டது. 4 வயசில் எனது தந்தையார் என்னை கொண்டே டாக்டர் என்.எம். பெரேரா, அவர் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் டாக்டரேட் பட்டம் பெற்றவர், அவரது மேடையில் என்னையும் எனது அக்காவையும் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார், அறிமுகப்படுத்தினார். அது ஒரு மேதின ஊர்வலத்தில் அங்கு வந்து கொண்டிருந்த விவசாய மக்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், இவர்களுக்கெல்லாம் எனது தந்தையார் பால் தேநீர் வழங்கி, அதில் ஒரு 500 பேர் வந்திருப்பார்கள் நினைக்கிறேன். எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண பொழுது அந்த டாக்டர் என்.எம். பெரேரா அவர்கள் நிதியமைச்சராக இருந்தவர், அவருக்கு தந்தையார் எங்களை அறிமுகம் செய்து அத்துடன் கிராம சேவகா யூனியன் சார் என்று தனது யூனியனையும் முதன்மைப்படுத்தி அவருடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தார். காரணம், மலையகத்தில் எனது தாயாரும் தந்தையாரும் ஆசிரியர்களாக தமது பணியை தொடங்கினர் 54ஆம் ஆண்டு. ஆனால் 58ஆம் ஆண்டு சிங்கள தாக்குதலில் மலையக மக்களும் பலர் பாதிக்கப்பட்டனர். மலையகத்தில் கனவு புரிந்த வடக்கு கிழக்கு தமிழ் சொந்தங்கள் மீண்டு யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற எமது பாரம்பரிய பிரதேசங்களுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது 58ஆம் ஆண்டு. அதன் பின்பு அநேக மாணவர்கள் வடகிழக்கிலேயே தங்களது பணிகளை ஆசிரியராக அல்லது கிராம சேவகராக அல்லது வேறு பணிகளில் ஏற்றுக்கொண்டனர்.
அதன் பின்பு நான் 1986ஆம் ஆண்டு நோர்வேக்கு வருவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். என்னுடன் ஒரு 19 பேர் வந்து சேர்வதற்கு அவர்களுக்கு ஒரு இலவசமான முறையில் நான் எனது சேவையை ஆற்றியிருக்கிறேன். அகதிகள் 19 அகதிகள். அதற்காக நான் ஒரு சதமும் பெற்றுக்கொள்ளவில்லை. இங்கு வந்து 3 கிழமையில் எனது தொழிலை எடுத்துக்கொண்டு சரியாக ஒரு வருடத்தில் எனது குடும்பத்தையும் இங்கு அழைத்து கொண்டேன். அது இறைவன் அருளாலும் மற்றது எனது முயற்சியாலும் ஏற்பட்டது. அதன் பின்பு எனது சகோதரியையும் இந்த நாட்டில் கல்வி படிப்பதற்காக வடதுருவம் கிட்ட உள்ள ஒரு போல்கே ஸ்கூல் அதில் எடுத்துக்கொண்டேன். அதன் பிற்பாடு நான் இங்கு நோர்வேயில் இந்த அரசியல் ரீதியான முயற்சிகளை ஈடுபட்டு நோர்வே இந்த சமாதான முயற்சிகளுக்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அந்த ரீதியில் நான் இங்கு வாழ்ந்த காலத்தில் 8 பிரைம் மினிஸ்டர்ஸையும் ஒரு 8 ஃபாரின் மினிஸ்டர்ஸ், அதுக்கு மேலும் பல மினிஸ்டர்ஸ், அவர்கள் எல்லாருடன் நான் சந்தித்து எஜிப்டிலிருந்து வாங்கி வந்த 60 ஓவியங்களை ஃப்ரேம் பண்ணி அதுடன் ஒரு கடிதம், நோவே தமிழ் டெமோக்ராட்டிக் ஃபோரம் என்ற பெயர் கடிதம் கொடுத்து இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு பல்வேறு உதவிகள். அதில் உதாரணமாக சொல்ல போனால் 90ஆம் ஆண்டு நான் ஒழுங்குபடுத்திய உண்ணாவிரதத்தில் சுமார் 70,000 மெட்ரிக் டன் ஃபுட் அண்ட் மெடிசின் இங்குள்ள வெளிநாட்டு அமைச்சர் ஒரு பெரிய கப்பல் ஊடாக அனுப்பி இருந்தார். அதன் பின்பு 2018ஆம் ஆண்டு இந்த மைக்ரோ லோனால் பாதிக்கப்பட்ட பல தமிழ் மக்கள் 700 குடும்பங்களுக்கு நான் ஒரு மணித்தியாலம் போய் நோர்வேயில் வெளிநாட்டு அமைச்சில் லீசா கோர்டன் ஏசியா டிரெக்டர் அவருடன் ஒரு மணித்தியாலம் பேசி $35 லட்சம் அந்த 700 குடும்பங்களின் மைக்ரோ லோனை போக்குவதற்கு, ஏனென்றால் அதில் 700 குடும்பங்களில் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள், தாயோ தகப்பனோ. அந்த கடனை கட்டுவதற்கு இதை செய்த சிறு முயற்சி எல்லாம் வெற்றிகரமாக வந்தது. அதுபோல் நான் 81ஆம் ஆண்டு எம்ஜிஆரை சந்தித்து, எம்ஜிஆர், இந்திரா காந்தி, கண்ணதாசன் அவர்கள் இந்த மேடையில் நான் இந்த ஒரு கவிதை தூது, அதாவது செய்தி ஒன்று வழங்கியிருந்தேன். அந்த கவிதையில் முக்கியமான செய்தி தமிழர் தமிழ் நிலத்தை பாதுகாப்பது. அந்த வகையில் எனது தமிழ்ச்சங்கம் பிரதனைய தமிழ்ச்சங்கத்தில் நான் செயலாளராகவும் இருந்தேன். அதுபோல் மாணவர் பாராளுமன்றில் நான் ஜேவிபியின் சார்பில் செலக்ட் பண்ணப்பட்டு ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட் மெம்பராகவும் இருந்தேன். எம்ஜிஆரை சந்திக்க சென்ற பொழுது எனது நண்பர்கள் எள்ளி நகையாடினார்கள், சரிவராதென்று. ஆனால் நான் அங்கு சென்று இந்திரா காந்தி அம்மையார், எம்ஜிஆர் அவர்களது மேடையில் இந்த வாழ்த்துப்பாவை கொடுக்கும் பொழுது சிபிஐ அதிகாரி என்னை நிறுத்திவிட்டார். அவருக்கு நான் அந்த கவிதை முழுதும் வாசித்தவுடன் அதில் கருணாநிதியின் பெயரை எழுதியிருப்பதாகவும் அதனை நீக்கும்படி கேட்டுக்கொண்டார். நான் கூறிவிட்டேன், நமக்கு ஆளுங்கட்சியும் தேவை, எதிர்கட்சியும் தேவை. இந்த விடயத்தை நான் கூறி பிறகு 9ஆம் தேதி ஜனவரி 81ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களிடம் நேரடியாகவே நான் சென்று இந்த கவிதையை நான் உங்களுக்கு அளிக்க வந்திருக்கிறேன் என்றதும் அவர் உடனே என்னை கண்ணதாசனுக்கு பக்கத்திலே கொண்டே அமர்த்தும்படி வைஸ் சான்சலர் ஔவை நடராசன் அவர்களை கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் அந்த மேடையில் கவியரசு கண்ணதாசன் எனது கவிதையை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு எனது தோளில் தட்டி எம்ஜிஆர் மேடைக்கு அழைத்து அவர் அந்த மேடையில் துள்ளி பாய்ந்து வந்து ஏறி எனது அந்த வாழ்த்துப்பாயை வாங்கி, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எம்ஜிஆர் பல கோடி ரூபாய் எமது போராட்டங்களுக்கு கொடுத்தார். அந்த வகையில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். அதன் பின்பு நோர்வே வந்த பின்பு நான் இங்குள்ள முக்கியமான அமைச்சர்கள் அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு மேடையில், அவர்கள் அரசியல் மேடையில் அவை கடிதம் கொடுத்ததும் அவர்கள் மேடையில் வந்து சொல்லுவோம் என்ன விஷயம் என்றதை. நான் அப்படி சொல்லி இந்த நாட்டின் பல பிரைம் மினிஸ்டர்ஸ், பல மினிஸ்டர்ஸ், அத்துடன் யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்ராஸ், நோர்வேயின் பிரதமர் ஆனா சூல்பர்க், அப்புறம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப், இவரிடம் நான் கூறினேன், உனக்கு தெரியுமா ஜின்னா பாகிஸ்தான் வேணுமென்று கேட்டபொழுது எமது தமிழ் தலைவரான ராஜாஜி, அதாவது முதலாவது கவர்னர் ஜெனரல், அவர் கூறினார், வை நாட், உங்களுக்கு தனி நாடு வேணுமென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அந்தளவு பெருந்தன்மை மிக்கவர்கள் தமிழ் தலைவர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா மனிதர்களையும் சமனாக மதிக்கணும் நினைக்கிறார்கள்.
அந்த வகையில் நான் அதை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லி அவருக்கு சொன்னேன், சிங்கள அரசு இந்த உங்களிடம் ஆயுதம் வாங்கி தமிழ் மக்களுக்கு எதிராக பாவிக்கின்றது, அதனை நிறுத்துங்கள் என்று. அவர் அதுக்கு ஓம் தான் அப்படி செய்வதாக கூறினார். பிறகு எனக்கு பாகிஸ்தானில் கராச்சியில் தமிழ்நாட்டு மக்கள் அமைத்திருக்கின்ற மாரியம்மன் கோவிலை அங்கு வந்து அடிக்கடி பாகிஸ்தானை சேர்ந்த சில தீவிரவாதிகள் உடைப்பார்கள். அந்த வகையில் அதை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லி பிறகு இந்தியா தமிழ்நாட்டுக்கு சென்று வருவதற்கும் அவர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஹெல்ப் பண்ணியதாக எனக்கு செய்திகள் வந்தன. அந்த வகையில் நாங்கள் உலகத் தலைவர்களுடன் பேசும் பொழுது அவை நல்ல பலனை அளிக்கும். நான் இந்த தற்போதைய காலகட்டத்தில் நான் அதாவது சைனீஸ் பிரசிடெண்ட் அவருக்கும் நான் எழுதியிருக்கிறேன். அவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறார். அதாவது சைனா டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் ஒன்று சேர்த்து வச்சுக்கொள்ள வேணும். மற்றது சைனாவில் பெண்களுக்கு தனி பார்லிமெண்ட் வேணும். இப்போ எனக்கு சைனாவில் மட்டுமல்ல, உலகம் முழுதும் ஆண்களுக்கு தனி பார்லிமெண்ட், பெண்களுக்கு தனி பார்லிமெண்ட். அந்த மற்ற மாதிரி செனட் அதெல்லாம் தேவையில்லை. காரணம் என்னென்னா இப்போ எல்லாரும் ஈக்குவாலிட்டி. அப்போ அந்த ஈக்குவல்னா பெண்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனை. அப்போ அவைகள் அந்த விஷயங்களை தான் கூட கவனிப்பினோம். ஆனால் ஆண்கள் என்ன செய்வினோம், அவைகள் அதிகாரம், தங்களுடைய அதிகாரத்தை எப்படி செய்யலாம், எப்படி கொரப்ஷன் செய்யலாம், எப்படி எலெக்ஷனில் ஃப்ராட் பண்ணலாம், இப்படியான விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆசியா மற்ற இடங்கள்லாம் தெரியுது என்ன. அப்படியால் அந்த வேலையில் நான் சைனா பிரசிடெண்ட்டிடம் சொல்லி சைனா ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, நேஷன்ஸ் ஃப்ரெண்ட்லி நாடாக வர வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தினேன். அத்துடன் சைனாவின் இமேஜை உயர்த்துவதற்கு உலகில் உள்ள 140 மில்லியன் தமிழர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். மகாத்மா காந்தியின் வழி தான் அந்த முறை செய்ய வேண்டும் என்பதை நான் கூறியிருந்தேன். அது நான் கூறியதும் இறைவன் அருளால் அவர் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடரும் சொல்லியிருக்கிறார், சைனாவின் இமேஜை உயர்த்துவதற்கு வழி பாருங்கள் என்று. அப்போ நாங்கள் ஒரு சின்ன மெசேஜை போட்ட உடனே அது ட்விட்டரில் போடலாம், அல்லது நான் சைனா ரேடியோ இன்டர்நேஷ்னல் நிலானி அவன் சில முஸ்பாந்தியான கதையில் சொல்லி கொண்டிருப்பா. நான் சொல்லேன், சீரியஸான விஷயத்தை கதைங்கோ. அதாவது சைனாவின் குளோபல் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்னா என்னென்று சொல்லுங்க எங்களுக்கு. மற்றது தமிழ் தலைவர்மார் சைனா அம்பாசடரோட கதைக்க வேணும், ரஷ்யா அம்பாசடரோட கதைக்க வேணும். எல்லா இடம் கதைச்சா தான் நாங்கள் வெளிலாம். எங்களுக்கெல்லாம் தமிழில் கதைச்சி வேலை இல்லை. அந்த வகையில் நான் இவர் அதாவது ஒரு நோர்வே தமிழரின் அருமையான அனுபவங்கள் என்ற இந்த நூலை நான் வெளியிட்டு அதை ஷன் அல்லையா என்ற ஃபேஸ்புக்கில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் கொமெண்ட்டில் அதில் வாய்ச்சி பார்த்தால் நான் எனது மக்களுக்காக உலகம் முழுதும் என்னென்ன சேவைகள் செய்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தை நீங்கள் இலவசமாகவே வாசிக்கலாம். அந்த வகையில் தற்பொழுது நாம் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், எலன் மஸ்க் இவர்களோடையெல்லாம் நான் அதே மாதிரி மார்க் ஷூக்கர்பர்க், மற்றது வேறு அதற்கு முதல் பைடன், கமலா ஹாரிஸ், ஒபாமா இவர்களுடன் நான் தொடர்பாடலை மேற்கொண்டிருந்தேன். காரணம் என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு கதைச்சி வேலை இல்லை. என்ன குண்டு சட்டிக்கு குதிரை ஓட்டம் ஓடுறது வெல்லாதேண்ணா. அந்த வகையில் அந்த தலைவர்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தொடங்கினார்கள். அந்த வகையில் நான் அவர்களிடம் இவரிடம் கூறியிருந்தேன், டொனால்ட் ட்ரம்ப்பிடம் யாருக்கிட்ட நாங்கள் எங்களோட விஷயத்தை கொண்டு போகலாமோ அவரை கூட நாங்கள் கதைக்க வேணும். டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் என்னென்றால், ஸ்ரீலங்காவில் மட்டுமில்லை உலகம் முழுதும் எல்லா ப்ரொவின்ஸும், எல்லா நேஷனல் ப்ரொவின்ஸும் ஃபுல் ஆட்டோனமி. அவையில் சில கொலோனியல் கோப்பி கேட்ஸ் என்ன செய்யணும் என்றால் அவை தங்களை மெட்டாக்களே அடிமையாக வச்சுருக்க பார்க்கணும். உதாரணமாக இந்தியா இலங்கையில் பார்த்தால் எல்லா ப்ரொவின்ஸ், எல்லா ஸ்டேட்டுக்கும் ஃபுல் ஆட்டோனமி. ஏன்னா எல்லா மக்களும் கெட்டிக்காரர், வெரி இன்டெலிஜென்ட்டாக வந்துட்டோம் எல்லாரும். ஒரு தடவை ஏமாற்ற இல்லாது எலக்ட்ரானிக் மிஷின், voting மிஷின்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. மற்றது இலங்கையில் சைனா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி 2019 கோத்தபாய எலெக்ஷனுக்கு பல தகவல்கள் வந்திருக்குது. அப்படியான சுத்தமாதி செய்து டெமோக்ரஸியை பாதுகாக்க இயலாது. ஆனபடியால் இனிமேல் எல்லாம் ஒழுங்காக நடக்கணும். அதாவது எல்லா ப்ரொவின்ஸுக்கும் ஃபுல் ஆட்டோனமி. அதில் சிங்களவர்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்கள் அளவில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். காரணம் ஏன் நாங்கள் அதை கேட்குறோம்னா, நீங்கள் இவ்வளோ காலம் என்ன செய்து நீங்கள் என்னது உலகத்துக்கே தெரிஞ்சிட்டுது. சரி, ஆனபடியால் அந்த வகையில் இனி சிங்கள தலைவர்கள் மனசராக வாழ கற்றுக்கொள்ள வேணும். தமிழ் மக்களை மரியாதை நடத்த வேணும்.
அல்லாட்டி உங்களை ஒரு கேவலமாக தான் உலகம் பார்க்கும். அப்படியே உங்களை நல்ல கெட்டிக்காரர் இருக்கேன். இப்போ நான் ஜேவிபியில் இருந்தேன். நான் 78 இருந்து 83 கலவரம் வரையும் இருந்தேன் நான் அதில் ஜேவிபி. ஆனால் இப்போ ஜேவிபியின் போக்குகளை பார்க்கும் பொழுது அவர் அந்த வெளிநாட்டு அமைச்சராக இருக்கிறார். அவர் ஜெனசைட் நடக்கலைன்னு சிம்பிளாக சொல்லி போட்டிருக்கிறார். அவர் வெளியில் கிணத்தை விட்டு வெளியில் வாருங்க, கிணத்தை தவளையாக இருக்காதீங்க. நீங்கள் செய்ததுகளை மன்னிப்பு கேட்டு தமிழ் மக்கள்கிட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே. நீ தமிழ் மக்களுக்கு வடகிழக்குக்கு போலீஸ் இருந்தாலே காணும், எங்களுக்கு தெரியும் எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் செய்கிறான்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1 ரெஜிமெண்ட் வர வேணும், யூஎஸ் ட்ரூப்ஸோடு சேர்ந்து தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். நெடுக நாங்கள் இதை காய்ச்சி கொண்டு கேளாது. சிங்கள லீடர்ஸ் சேஞ்ச் பண்ணுற பிளானே இல்லை இவைக்கு. நாங்கள் என்னத்தை கேட்குறோம், அதாவது தமிழ் மக்கள் ஸ்மார்ட்டாக வடகிழக்கு மலையகத்தை கொண்டு போயினோம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் உங்களுடைய அளவில் அங்கே பாருங்க, நல்ல பேர் நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுவோம். இதை விட்டுட்டு நீங்கள் திரும்ப பழைய குருடி கதவு திறவடின்னு சொல்லிக்கொண்டு திரும்ப நீங்கள் செய்கிறது ஒரு மொக்குத்தனம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இப்போ சிங்களவரோட கோஆப்ரேட் பண்ணி இந்த விஷயங்களை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு. நீதிபதி இளஞ்செழியன் அந்த கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த மிச்சம் ஆபத்தான துன்பங்களை ஏற்படுத்தினவ. இளஞ்செழியன் எல்லாரையும் விசாரித்து எல்லாருக்கும் ஒரு ஆயுள் தண்டனை கொடுப்பார். அவ்வளோ பேரையும் ஒரு தீவில் போட்டு இந்த இவன் அந்த ரிப்போர்ட்டருக்கு தானே சூக்கா அவங்கள ரிப்போர்ட்டில் யார் குற்றவாளிகளோ அவைகளை கொண்டே அந்த தீவில் போட்டு அவை மொபைல் டெலிஃபோன் ஒன்றும் கிடையாது. அவை சொந்தமாக தங்களோட உணவுகளை உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு அந்த தீவில் இருக்கட்டும், வெளியில் வர வேண்டாம். என்ன தெரியும் நீங்கள் என்ன செய்து நீங்கள் இவ்வளோ ஆளும் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மாதிரி வரும். அதாவது தமிழ் பேசும் மாநிலம் வேறு சிங்களம் பேசும் மாநிலம். இது லாங்குவேஜ் மீடியம் யூனிவர்சிட்டி மாதிரி. யூனிவர்சிட்டியில் தமிழ் பிள்ளைகள் தமிழ் படியங்களெல்லாம் பெற்றெல்லாம் இந்த தமிழ் மீடியத்தில் படிக்கிறாங்க. சிங்களமாக சிங்களத்தில் படிக்கிறாங்க. நான் எங்களுடைய எதிரி, நீங்கள் எங்களுடைய எதிரி இல்லை. ஸோ அந்த வகையில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட். நான் இப்போ இவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட, இதுக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும் உடனடியான்னு சொல்லி. சரி, பழைய குருடி காகிதத்தோடன்னு காப்பீட்டுக்கு கீழே உங்களோட கக்காவை போட்டு மூடாதீங்க. ஆனபடியால் நீங்கள் இந்த முயற்சியை நீங்கள் ஓகே பண்ணணும். இல்லாட்டி தமிழ்நாடு ரெஜிமெண்ட்டும் யூஎஸ் ட்ரூப்ஸும் என்டர் பண்ணும் இலங்கைக்கு. 1 மில்லியன் தமிழ்நாடு ரெஜிமெண்ட் வரும். அந்த வகையில் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் சமாதானமாகவே தீர்த்து கொள்ளலாம். இளஞ்செழியன், சிவி விக்னேஸ்வரன் மற்றும் தலைவர்கள் அவர்களுடன் கதைச்சு சமாதான முறையில் இதை தீர்க்கலாம். சும்மா காலத்தை இழுத்து எதிர்கால சந்ததிகளை நாசம் பண்ணாதீங்க. அதுதான் நான் சிங்கள லீடர்ஸுக்கு சொல்கிறேன். அந்த வகையில் நான் நீண்ட காலமாக உலகத் தலைவர்களுடன் தொடர்பில் இருக்கிறேன். ரஷ்யா புட்டினுக்கு நான் ஒரு விஷயம் எழுதினான். என்னென்னு சொன்னால், நீ ஒரு ஒப்பீனியன் போல் செய் இந்த மக்கள்கிட்ட, இந்த உக்ரைன் வார் தேவையா இல்லையான்னு சொல்லி. நான் அதை போட்டதுக்கு அவர் செய்திருக்கார். அப்படி அவர் அதை சொல்லியிருக்கார். 50% மீதமான மக்கள் சொல்லினோம் இந்த வார் தேவை இல்லையான்னு சொல்லி, உக்ரைன் வார். இதே மாதிரி பலஸ்தீனியன்ஸுக்கு நான் இவருக்கு எழுதினான், நெத்தனியாவுக்கு. இவர் ஒப்பீனியன் போல் நடத்து பலஸ்தீன மக்கள்கிட்ட, இஸ்ரேல் மக்கள்கிட்ட, ஜூயிஷ் மக்கள்கிட்ட. நிச்சயமாக அவர்கள் சொல்லுவார்கள் 2 ஸ்டேட் சொல்யூஷன். அதேபோல் ஸ்ரீலங்கா 2 ஸ்டேட் சொல்யூஷன். நாங்கள் நாட்டை பிரிக்க தேவையில்லை, நாங்களே ஆனால் எங்களுடைய அளவில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இவ்வளோ காலம் செய்த தமிழ் மக்களுக்கு செய்த அநீதியை நீங்கள் தொடர்ந்து செய்ய உங்களை விட முடியாது. இது விளங்குது இல்லையா உங்களோட மூளைக்கு? அந்த வகையில் நான் எதிர்பார்க்குறேன் தமிழ் மக்களும் தமிழ் லீடர்ஸும் சிங்கள லீடர்ஸும் சரியான முறையில் இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும். மற்றது நான் ஜோ பைடனுக்கு எழுதியிருந்தேன்னா, இந்த டிக்டேட்டர்ஸ் இவைகளை வீட்டுக்கு அனுப்புங்க பென்ஷனில். மற்ற ஆட்களுக்குள்ள நல்ல யங் வைப்ரண்ட் கொரப்ஷன் இல்லாத யங் லீடர்ஸ் ஸ்ரீலங்காலும் அப்படி இருக்கணும். இந்த காலேஜில் ஜெஃப்னாய்டு காலேஜில் பாஸ் அவுட் பண்ண பையங்களே நல்லா அருமையாக டிபேட் பண்ணுறாங்க. ஜெனியூனான ஆக்கள் அவங்களெல்லாம் போட்டு ஸ்ரீலங்காவை ஒரு புதுசாக கட்டி எழுப்பலாம். அதாவது குட் சிட்டிசன்ஸ் அலையான்ஸை ஸ்ரீலங்கா, குட் சிட்டிசன்ஸ் அலையான்ஸ் இந்தியா ரெண்டு போட்டு அந்த யங் ஆக்கள் திறமான ஆக்கள் இருக்கணும். அவைகளை செலக்ட் பண்ணி நாட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரன் பண்ணலாம். புலம்பெயர் தமிழில் ரெடியாக இருக்கிறோம். நாங்களே முயற்சிகளை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் பாதுகாப்பு இல்லை. இன்னும் போலீஸும் ஆமியும் ஆங்காங்கே ஆக்களை கொலை செய்கிறார்கள். வட்டுக்கோட்டையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார், வல்வடித்துறையில் ஒருவர் செய்யப்பட்டார். அனுராகுமார் வந்த பிறகு அதேபோல் வேறு வேறு போலீஸ் ஸ்டேஷனில்
கார்நகர் இப்படியெல்லாம் நீங்கள் கொலை செய்து கொண்டு தொடர்ந்து சீக்க முடியாது என்ன விளங்குது இல்லையா உங்களுக்கு? அந்த வகையில் நாங்கள் ஒரு புது ஸ்ரீலங்காவை உருவாக்கணும், புதிய உலகத்தை உருவாக்க வேணும். உதாரணமாக நான் இவரிடம் டொனால்ட் ட்ரம்பிடமும் இவர் எலான் மஸ்க் அவர் இப்பொழுது என்னோட நட்பு வட்டத்தில் இருக்கிறார். அவர் தமிழ் மக்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அறிவித்து அவர் கொஞ்சம் அதில் மிச்சம் ஆர்வமாக இருக்கிறார். எனவே எல்லாரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்யலாம். யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் அவர் இப்போ வந்துட்டு போயிருக்கிறார். 1992ஆம் ஆண்டு நான் நோர்வே ஓஸ்லோவில் டெப்புட்டி ஃபாரின் மினிஸ்டராக இருந்த த்வைத்தர் அவருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தமிழ்ச்சங்கத்தையும் உருவாக்கி ட்ரம்மனில் அங்கு கந்தையா கருணாகரன் தலைவராக இருந்தபோது அவரையும் கூட்டி சென்று ஒரு மணித்தியாலம் த்வைத்தருக்கு விளங்கப்படுத்தினேன். அதன் பின்பு அவர் யுனைடெட் நேஷன் ஜெனீவாவில் போய் அந்த விஷயத்தை கலைச்சார். அப்போ இப்படி நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நீண்ட காலமாக இந்த அலுவல்களை செய்து கொண்டு வரோம். மற்றது இப்போ ஸ்ரீலங்காவில் இன்னும் ஒரு விஷயம், இந்த குட் சிட்டிசன்ஸ் அலையான்ஸ் ஃபார்ம் பண்ணினால் அது தமிழ் மக்களே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா சிங்கள மக்களும் இப்போ சிங்கள லீடர்ஸுன்ற செயற்பாடுகளால் மிகவும் கவலை அடைஞ்சிருக்கணும். அந்த வகையில் சிங்கள மக்களும் ஓட் பண்ணுவார்கள். சிங்கள மக்களில் கிட்டத்தட்ட 21% தமிழர்கள் இருக்கிறார்கள் சிங்களம் பேசிக்கொண்டு. காரணம் அவர்கள் பயம் தங்களை தமிழர் என்று சொல்ல. அது குவேனி காலத்திலிருந்து சிங்களவர்களில் கணிசமான தமிழ் டிஎன்ஏ ஆக்கள்லாம் இருக்கணும். அவைகள் எல்லாரும் செய்யுது. அதே மாதிரி முஸ்லீம் மக்கள் நமது மக்கள், முஸ்லீம் மக்கள் தமிழ் பேசும் மக்கள். அப்துல் கமீத் தொடக்கம் எழுத்தாளர் ரிசான் ஷாரீஃப் தொடக்கம் எல்லாரும் தமிழர்களுடன் ஒன்றாக அன்பாக பழகுவார்கள். அவர்களுக்கு எதிராக தமிழ் மக்களிடம் எந்த விதமான சீக்கிரட் அஜெண்டாவும் கிடையாது. அதேபோல் சிங்கள மக்களிலும் கணிசமானவர்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் புது ஸ்ரீலங்காவை உருவாக்க வேணும். அந்த வகையில் நாங்கள் மற்றது நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். வேர்ல்ட் ஹார்மோனி ஃபோரம், யுனைடெட் காந்தியன் நேஷன்ஸ். காரணம் என்றால் இப்போ உள்ள யுனைடெட் நேஷன்ஸ் கன விஷயங்களில் தவறிட்டுது. இது யுனைடெட் காந்தியன் நேஷன்ஸ்ன்றது ஒரு 150 நாடு, வறிய நாடுகள். அங்கே அணுக்கொண்டு இல்லை, ஆயுதங்கள் இல்லை. எக்ஸ்சேஞ்ச் பாட்டர் எக்ஸ்சேஞ்ச், அதாவது சவுதி அரேபியாவிடமிருந்து 100 கிலோ பேரிச்சி எடுத்தால் நாங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து 100 கிலோ அரிசி அனுப்புவோம். இது அதாவது எக்ஸ்சேஞ்ச். எங்களுக்கு டாலர்கள் தேவையில்லை. அதே மாதிரி நியூ ஐடியாஸ், நியூ ஆக்ஷன்ஸ், நியூ வேர்ல்ட் ஃபோரம் என்ற அமைப்பை நான் தொடங்கியிருக்கிறேன். அதன் நோக்கம் என்னென்றால் புது ஆலோசனைகளால் நாங்கள் புது இலகுவான வழிகளை காணலாம். அதாவது இலங்கையை விட்டு இன்னமும் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். காரணம் வேலை வாய்ப்பு. ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. இலங்கையை போல் ஒரு நல்ல காலனில் உள்ள ஒரு நாடு கிடையாது. அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் இலங்கையிலேயே கணக்கு கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம் செய்யலாம், ஹோம் இண்டஸ்ட்ரீஸ் செய்யலாம், ஹோம் ஃபார்ம்ஸ், மற்றது ஹோம் பிஸ்னஸ் ஆன்லைன். இதெல்லாம் செய்தாலே இலங்கை நல்ல மாதிரி வர்றது சார்ந்திருக்கு. ஆனால் முதல்ல இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரான பகைமை உணர்வை சிங்கள தலைவர்கள் நிப்பாட்ட வேண்டும். அது நிப்பாட்டாட்டில் ஒரு காலமும் நாங்கள் முன்னேற முடியாது. இப்போ அண்மையில் அதாவது பல ஜேவிபியை சேர்ந்த பல தலைவர்கள் இன்னமும் அதே குட்டையில் ஊறிய மட்டைகளாகத்தான் இருக்கிறார்கள். அந்த போக்கு மாற வேண்டும். மாறினா தான் நாங்கள் இலங்கையை சிங்கப்பூர் மாதிரி கொண்டுடலாம். வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் இங்கே திரும்பி இருப்பதற்கேற்ற சூழ்நிலை சிங்கள மக்கள் உருவாக்க வேண்டும். அந்த வகையை சொல்லி இந்த உலக சாதனையாளர் விருதை எனக்கு வழங்கியமக்காக நன்றிகள் கூறி எனது இந்த முயற்சிகளுக்கு ஒரு பாராட்டாக இதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நேரடியாக வர முடியாவிட்டாலும் எனது மக்களுடன் எனது எண்ணங்களும் இதயமும் இருக்கிறது என்பதை எப்பொழுதும் இருக்கும். ஏன்னா நான் சிறு வயசில் கிட்டத்தட்ட சிறு வயதில் 4 வயசுலேயே நான் அரசியலை தொடங்கிவிட்டேன் எனது தந்தையாரால். அது பிறகு நான் தொடர்ந்து 70ஆம் ஆண்டு தரப்படுத்தல் அந்த போராட்டத்தில் யாழ் மாவட்ட மாணவர்கள், யாழ் குடாநாட்டு மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டதில் நானும் கொக்குவில் மஞ்சவன பதியிலிருந்து சத்தியசீலன் அவர்களால் நடக்கப்பட்ட இதில் நானும் அதில் பங்கு பெற்றிருக்கிறேன்.
அதேபோல் நான் 74ஆம் ஆண்டு வீரசிங்க மன்னவன் முன்பாக 9 பேர் போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து நான் அந்த இடத்தில் இறைவனால் காப்பாற்றப்பட்டேன். எனக்கு ஒரு தலையிடி வந்து நான் அந்த இடத்தை விட்டு விலகி போய்விட்டேன். அப்புறம் 77ஆம் ஆண்டு கலவரத்தில் நான் வெறும் அரிதாக உயிர் தப்பினேன். அப்புறம் 81ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் நான் எம்ஜிஆரை சந்தித்து வந்த பொழுது அந்த பல்கலைக்கழக நான் இருந்த மண்டபத்தை தாக்கினார்கள் சிங்கள மாணவர்கள். அது குறிப்பாக காமினி திச்சநாயக்காவின் ஆட்கள், யுஎன்பி. அடுத்ததாக 83 கலவரத்தில் நான் இறைவன் அருளால் கடைசி நேரத்தில் பிள்ளையார் பஸ்ஸில் ஏறி யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தேன். பிறகு நான் 84-85 சவுதி அரேபியாவில் பணிந்து பிரிந்துவிட்டு அப்புறம் 86 நோர்வே போய் சேர்ந்தேன். அங்கிருந்து நான் பல்வேறு தலைவர்களை, உலக நாட்டு தலைவர்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் நேரடியாக கிடைத்தது. அதேபோல் இந்திய தலைவர்கள் அவர்களையும் நான் சந்தித்து, மினிஸ்டர் சிதம்பரம் தொடக்கம் வாஜ்பாய் ஐயா வரையும் நான் பலரையும் நான் சந்தித்து இந்திய அரசுக்கு நான் பல ஆலோசனைகளை கொடுத்துருக்கேன். உதாரணமாக இந்த இலங்கை மற்றது இந்தியாவின் கரையோர பிரதேசங்களில் டூரிசம் போட் சர்வீஸ், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், இந்த விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்த ஆலோசனையை மினிஸ்டர் பிரபு அதை அக்செப்ட் பண்ணி கடிதம் எழுதி நன்றி தெரிவித்திருந்தார். தங்களது பாலிசி மேக்கிங்கில் அதை தாங்கள் சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லி அது பின்பு சாகர்மாலா என்ற திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே இப்படி அதாவது இந்தியா வந்து எங்களுக்கு நேச்சுரல் அலை. ஏனென்றால் அவர்கள் அதாவது இந்தியாவில் அங்குள்ள எமது தாய்மொழி, மற்றது சைவ சமயம், இந்து சமயம், இவையெல்லாம் வந்து அங்கு எங்களுக்கு நிறைய தலங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் இந்தியாவுடனான தொடர்புகளையும் வலுப்படுத்திக் கொள்வோம். அதேபோல் சைனா, ரஷ்யா, கொரியா, ஈரான் இவர்களோடு கூட நாங்கள் கம்யூனிகேஷன் செய்து கொள்ள வேணும். அல்லாட்டி எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ எங்களோட தலைவர்மார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீமை, டிப்ளமேட்டிக் டீம் ஃபார்ம் பண்ண வேணும். இதெல்லாம் செய்தால் தான் நாங்கள் வின் பண்ணலாம். இப்போ இது ஒரு மொடர்ன் உலகம் என்ன, ஆபத்தான உலகம் என்ன, அதை நாங்கள் செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களுக்கு எனது அருமையான நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நோர்வேயிலிருந்து நல்லையா சண்முக பிரபு. முகநூல், ட்விட்டர் மற்றும் பிளாக் வேர்ல்ட் தமிழ் ரெஃப்யூஜிஸ் ஃபோரம், சர்வதேச தமிழர் சென்டர். இதில் எனது இந்த நூலையும் நீங்கள் வாசிக்கலாம் ஃபேஸ்புக்கில். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.